பருப்பு உருண்டை குழம்பு துவரம்பருப்பில் யூஸ் பண்ணி பருப்பு உருண்டை பண்ணி அதை காய்க்கு பதிலாக நம்ம சாதா குழம்பு மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துவரம்பருப்பு 1 டம்ளர், கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், ஒரு 1/4 டம்ளர் இருக்கிற மாதிரி கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இது நார்மலாக நம்ம குழம்புக்கு எப்பயும் புளி ஊற வைப்போம்ல, அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இது கூட வெறும் காஞ்ச மிளகா, உப்பு மட்டும் சேர்த்து இது வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்து துருவின தேங்காய் ஒரு அரை மூடி துருவின தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸி ஜார்லேயே ஒரு ரன் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டு இப்போ ஒரு வாணலில் தண்ணி வச்சு, தண்ணி சூடானோடனே இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை சின்ன சின்ன உருண்டையாக வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி பதத்தில் அரைச்சி அதை சின்ன சின்ன உருண்டையாக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். நார்மலாக நம்ம சாம்பாருக்கு குழம்புக்கு புளி ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சியும் வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இதை ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. நல்லா கீழே தண்ணி சூடு ஏறினோடனே வச்சோம்னா கரெக்டாக 8 நிமிஷம் வெந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா உருண்டை வெந்து அழகாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த உருண்டையை மூடி வச்சிட்டோம்னா ஒரு 8 நிமிஷம் வெந்தால் போதும். நான் கீழே தண்ணி சூடு ஏறின உடனே தான் வச்சேன், அதனால் 8 நிமிஷம் பாருங்கள் இப்படி இருக்கும். உருண்டை வெந்த உடனே இப்படி இருக்கும். வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டை ரெடியாக எடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான உருண்டை, இது கணக்கெலாம் இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாங்க. ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்திருக்கேன். இப்போ ஒரு வாணலை வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புக்கு சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி தான். எண்ணெய் சூடான உடனே கடுகு, சீரகம், பெருங்காயம், தூளாக இருக்க பெருங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தட்டில் கருவேப்பிலை வச்சுருக்கோம், அந்த கருவேப்பிலையே போட்டுக்கோங்க. ஒரே ஒரு மிளகா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா ஒன்று கிள்ளி போட்டுக்கோங்க. பூண்டு 2 தட்டி அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு 10-15 பல் பூண்டு உரிச்சிட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க குழம்புக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தையும் அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க. சிம்லேயே வச்சு வதக்குங்க. 2 தக்காளி அறுத்து வச்சுருக்கோம் பொடி பொடியாக, அந்த தக்காளியும் சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், 2 காஞ்ச மிளகாவும் நான் கிள்ளி போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், சாம்பாருக்கு போடுற மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இந்த வெங்காயம் 3/4 வாசி வதங்கின உடனே அதிலேயே போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கின உடனே அந்த மசால் வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு, இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த புளி தண்ணியை ஊற்றிடுங்க. உப்பு நீங்கள் நார்மலாக குழம்புக்கு எவ்வளோ புளி போடுவீங்களோ அந்த அளவே போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உருண்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி புளி தண்ணியோட நல்லா வெந்து வரும்போது ஃப்ளேவர், டேஸ்ட்டு, ஸ்மெல்லு சூப்பராக வருங்க. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க உருண்டைகளை இந்த குழம்புலையே சேர்த்துடலாங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். அவ்வளோதான், பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
காயெல்லாம் ஏதாவது இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி பருப்பு உருண்டையை போட்டு இதையே நம்ம வந்து தொட்டுக்கிட்டும் சாப்பிட்றலாம். எதுவும் சைட் டிஷ் தேவைன்னு இல்லைங்க. நல்லா குழம்பு திக்னஸ் கொடுக்கும் நம்ம துவரம்பருப்பு இது பண்ணி அரைச்சி விட்டுருக்கிறதால. பாருங்கள், சூடான ரைஸுக்கு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்கு